ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது நம்ம இன்னைக்கு மார்னிங் பை பண்ண நிஃப்டி 50ல் இல்லை, சாரி, நம்ம ஃபினான்ஸ் நிஃப்டியில் வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ அதோட செல்கான அப்டேட் வீடியோ தான் இது. நம்ம பை பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 180 ருபீஸில் நம்ம பை பண்ணி வச்சுருந்தோம். அதாவது இந்த மார்னிங் சம்வேர் அட் 10:14 அது நம்ம லைவாக தான் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அட் த சேம் டைம் நான் வந்து அப்போவே வந்து ஒரு எக்ஸிட் பொசிஷன் போட்டு நான் ஒரு 200 ருபீஸில் நான் செல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எப்போ 200க்கு வருதோ அப்போ அப்போ அவன் செல் ஆகிட்டு வெளில வந்துடுவான் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் வந்து ஆல்ரெடி ஒரு பொசிஷன் போட்டு ஓப்பன் பொசிஷன்ல வச்சுட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஓப்பனாகவே இருந்துச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து கீழே போனான். ஸோ சொல்ல போனோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே இறங்கினான். டு பி ப்ரிசைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஒரு 10 மணி போல் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10:15 போல் போட்டிருக்கோம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கோ டு 10:14 இன்டர்வல். ஸோ அந்த 10:14 இன்டர்வல் போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே மார்க்கெட் இருந்தான். ஒரு 190 200 கிட்ட இருந்தான். ஸோ நம்ம போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ஒரு 160 150 140 130 வரைக்கும் கூட கீழே இறங்கினான். இதில் இந்த இந்த மார்க்கெட்டோட லோலாம், இந்த இன்டர்வலோட லோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 வரைக்கும் அவன் லோ போயிருக்கான். நம்ம வாங்கினது வந்து 180ல வாங்கியிருந்தோம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து 200ல செல் பண்ணலான்னு. பட் 180லேருந்து அவன் ஒரு 130 வரைக்கும் அவன் கீழே போயிருக்கான். ஸோ எனக்கே கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் திரும்ப மேலே ஏறுமா? ஏன்னா வந்து இன்னைக்கு ரொம்பவே வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. மார்க்கெட் நல்லா வந்து புல்லிஷாக இருந்தான். பட் அதான் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் டிப் ஆகும்னு நான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் டிப் ஆகிட்டு திரும்ப மேலே போவாங்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 10:15 போல் வந்து 180ல வாங்கிட்டு 200க்கு செல் பண்ணலான்னு வச்சிருந்தேன். பட் மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து அதுக்கப்புறம் புல்லிஷாக போயிட்டு நமக்கு பிஇ பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கீழே இறக்கி விட்டான். அவன் ஒரு 130 வரைக்கும் வந்தான். அவன் நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன், மார்க்கெட் எங்கடா அப்படியே வந்து மேலே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நான் பயந்துட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் டிப் ஆச்சு. ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் அந்த டைம் ஃப்ரேமுக்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அவன் திரும்ப கீழே வந்தான். அவன் கீழே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து அவன் 224 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 224 கிட்ட இல்லை, அதையுமே தாண்டி இல்லை, கரெக்டாக 224 மார்க்கெட் டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 224.50 முடிஞ்சிருக்கான். நமக்கு 200க்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் இப்போ அதையும் தாண்டி ஒரு 20 ருபீஸ் கிட்ட மேலே போயிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து இன்னைக்கு எவ்வளோ தூரம் மேலே ஏறினானோ அதே அளவுக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே இறங்கியிருக்கான். ஸோ அதோட சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10:15 போல் வந்து 23,400 இருந்தவன் அதுக்கப்புறம் அப்படியே மேலே போனான். அதுக்கப்புறம் 440 450 460 460லாம் கூட போயிருக்கான். 466லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஷ் ஆகி கடந்த ஒரு 5-6 இன்டர்வல், அதாவது 10 மினிட்ஸ் இன்டர்வலில் கடந்த ஒரு 5-6 இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே கிராஷ் ஆகிருக்குது. ஸோ அது நமக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா. இல்லைன்னா வந்து மார்க்கெட் மேலே போயிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட புட் ஆப்ஷன் வந்து 0வாக இருந்திருக்கும். நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண மார்ஜின் வந்து நமக்கு அப்படியே போயிருந்திருக்கும். பட் இட்ஸ் ஆர் பெஸ்ட் டே. மார்க்கெட் வந்து திரும்ப ரீபவுண்ட்னா திரும்ப வந்து கீழே இறங்கியிருக்கான். எவ்வளோ தூரம் மேலே போனானோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கினதுனால நம்ம வந்து 180ல வாங்கினதுக்கு 200க்கு வந்து சம்வேர் 3 o'clock நம்மளால முடிச்சுட்டு வெளில வர முடிஞ்சிச்சு. ஸோ அதோட ப்ராஃபிட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து 20 ருபீஸ் ப்ராஃபிட்ல வச்சிருக்கிறதுனால நம்மளோட இன்னியோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 500 ருபீஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. அகைன் இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் தான். நெட் ப்ராஃபிட் வந்து டிஃபர் ஆகும். நம்ம நேற்றும் பார்த்துருந்தோம். நம்ம நேற்று வந்து 2 ட்ரேட் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே வந்து 500,000 ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். பட் அதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 880 கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ நான் அசியூம் பண்ணுறது இதுக்கும் வந்து சம்வேர் 440 450 கிட்ட இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அகைன் நம்ம இதுக்கு வந்து நாளைக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியும். அந்த ப்ரோக்கரேஜ் அப்புறம் மற்ற டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால நாளைக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போதைக்கு நான் வந்து இன்னையோட ட்ரேட் நான் வந்து ஈக்விட்டிஸில் முடிச்சிட்டேன். கமாடிட்டிஸ் நான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.